புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம்பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவென வந்தார், தந்தையின் வார்த்தைக்கு வடிவமும் தந்தார். வாருங்களே வாழ்த்துங்களே பாலகனை கொண்டாடுவோம். இந்நாளிலே ஆனந்தமாய் கொண்டாடுவோம். இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம்பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். நாளும் சொல்லும் கனியாய், விந்தை ஒளி வீசும் விண்மீனாய், தேடி வரும் உள்ளங்களில் அருள் நிறையாய், தேற்றுபவர் வந்தாரே நம்மிடையே. வாருங்கள் வாருங்கள் நாம் கூடுவோம், அருளாளன் பதம் சேர்ந்து புகழ் பாடுவோம். வாருங்கள் வாருங்கள் நாம் கூடுவோம், அருளாளன் பதம் சேர்ந்து புகழ் பாடுவோம். நம்பிக்கையின் விண்ணீராய் நாமெல்லாம் ஒளிர்வோம், நாளெல்லாம் ஒளி வீசுவோம். இருள் போக்கும் சுடராகுவோம். இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம்பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் பெருமகிழ்ச்சியோடு. இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தலைமையேற்று இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கிற நம் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருட்தந்தை ஜெரால்ட் அவர்கள், நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை தெரஸ்ராஜ், இந்த சபையினுடைய எம்எம்ஐ சபையினுடைய மாநில தலைவராக இருந்து மிக சிறப்பாக செயலாற்றி வருகிறார். சென்ட் தாமஸ் மவுண்டில் அவருடைய இல்லம் இருக்கிறது. ஒரு இப்படி மறை மாவட்டத்தில் ஒரு ஆயர் இருக்கிறாரோ அதே போல் இந்த சபையில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவராக பொறுப்பாளராக நம்முடைய அருட்தந்தை இருக்கிறார். திருப்பலிக்கு கேட்டவுடனே ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய திருப்பலியும் அவருடைய மறையுரையும் இன்றைக்கு மிக நிறைவாக சிறப்பாக அமையும் என்பதிலே மிகுந்த ஐயமில்லை, மிகுந்த மகிழ்ச்சி. எனவே அவர் இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியை தருகிறது நான் நினைக்கிறேன். எனவே இந்த வேளையிலே தெய்வீக திருப்பலியை தலைமையேற்றி நடத்தி வந்திருக்கிற அன்பு அருட்தந்தையை பொன்னாடை போர்த்தி உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்போடு தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்கிறேன். கரங்களை தட்டி தந்தையாரோடைய வரவேற்போம். நான் குழுவில் பண்ண ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாம் சிரிக்க மாட்டேன், ரொம்ப சீரியஸாகிறீங்களோ, பூச முச்சென்னை சரியில்லான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அருமையான வேலையில் மீண்டுமாக தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பிழா நல்வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து எனவே ஒருவருக்காக நாம் செபிப்போம். திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. இதய கதவுகளை திறந்து இறையரசின் விழுமியங்களான பாசம், பகிர்வு, எளிமை இவைகளான வாழ்வாக்கும் போது நம் குடிகளில் இயேசு பிறப்பார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் நாள் இது. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமது இன்ப துன்பங்களில் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் நாள் இது. இயேசு இறைமகனாக இருந்தும் மனிதராகி எளிமையாக பிறந்தது போல் நாமும் எளியவர்களாக
தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ நினைவூட்டும் நாள் இது. கடவுள் நமக்காக தன் மகனையே தந்தது போல பிறருக்காக நம்மையே பகிர நினைவூட்டும் நாள் இது. ஆண்டவர் இயேசு இந்த உலகில் அவதரித்த போது இறை தூதர்கள் காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு தோன்றி, இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று அறிவித்தனர். ஆம், இயேசுவின் பிறப்பு மாபெரும் நற்செய்தி. அது மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக இருப்பதால் நற்செய்தி என்கிறோம். இயேசுவின் பிறப்பு இந்த உலகில் இணையற்ற அன்பின் செய்தி. அன்று பாதை மாறி பாவ வழியில் சென்ற மனிதனை நல்வழிப்படுத்த கடவுள் தன்மையில் இருந்த அவர் தம்மையே தாழ்த்தி நமக்காக மனித பிறப்பெடுத்தார். இயேசுவின் பிறப்பு ஏழைகளுக்கு எப்போதும் உதவுங்கள், இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்ற தத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அன்று பெத்லஹேமில் பிறந்த இயேசு இன்று நமது உள்ளங்களில் பிறக்கட்டும். வாழ்வே இரண்டு போனது என்ற சூழலில் வாழும் ஏழைகள், அனாதைகள் இவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அதற்காக நமது இதய கதவுகளை திறந்து வைப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது தினேஷ் டயஸ், மெர்லின் மற்றும் குடும்பத்தினர் இறைவன் தங்களது வாழ்வில் செய்த அனைத்திற்கு நன்றியாகவும், ஹென்றி சுபா மற்றும் குடும்பத்தினர், ஆண்டனி க்ரூஸ், மேபல் கிறிஸ்டி, ஜோசப் மோத்தா, சபிதா மற்றும் குடும்பத்தினர், பேட்ரிக் ஆரோக்கிய மேரி மற்றும் குடும்பத்தினர், ஆனந்தன் சகாயராணி மற்றும் குடும்பத்தினர், டேவிட் ராஜா ரூபா மற்றும் குடும்பத்தினர், டானிஷ் ஜெயக்குமார், சகாய லூசியா மற்றும் குடும்பத்தினர், ஸ்ரீதர் விண்ணரசி மற்றும் குடும்பத்தினர், தாஸ் தீபா மற்றும் குடும்பத்தினர், ஜெரி மெர்லின் மற்றும் குடும்பத்தினர், இமாக்குலேட் லதா, சாந்தா ஜோசப் குடும்பத்தினர் இவர்கள் அனைவரும் இறைவன் தங்களது வாழ்வில் செய்த அனைத்திற்காகவும் நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து மரித்த ஆன்மாக்களான எஸ் பாக்கியநாதன், சுவாமிதாஸ், சூசை மேரி அம்மாள், ஜோசப், உத்திரிய மேரி, ரட்சகம் ராஜா இவர்களது ஆன்மா இறைவன் இளைப்பாறை அடைய இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க, பாவத்தில் வீழ்ந்த நம்மை தேடி வந்த நம் ஆண்டவர் இயேசு நமக்காக பிறந்திருக்கின்றார். அவர் நமக்காக இவ்வுலகம் வந்தார். நாம் மீட்பு பெறவும் வாழ்வு பெறவும் நம்மை தேடி வந்தார். அந்த இயேசுவை வரவேற்க, கொண்டாட நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்க தடையாக இருக்கின்ற குற்றங்களை, குறைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இருந்த போதிலும், குற்றங்கள் குறைகள் இருந்த போதிலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார், வழிநடத்துகின்றார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். அதற்காக இந்நேரத்திலே நன்றி செலுத்த வேண்டும். தொடர்ந்து நம் பாலன் இயேசுவின் அருளும் ஆசீரும் அன்பும் அமைதியும் சமாதானமும் நம் குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைக்க இந்நேரத்தில் நாம் ஜெபிக்க இங்கே கூடியிருக்கின்றோம். எனவே தகுந்த முறையில் இத்திருப்பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகளை நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். நீங்கள் பாட வேண்டிய பதில்: நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உண்மையான அருளும்
உண்மையான மனிதனுமாயிருக்கிற திவ்ய பாலனே, உம்முடைய கீழ்ப்படிதலையும் தாழ்ச்சியையும் பார்த்து எங்கள் அகங்காரம், ஆணவம் போன்ற பாவங்களுக்கு மன்னிப்பையும் அத்தகைய பாவங்களிலிருந்து விடுபட உம் அருளையும் வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. தந்தை கடவுளின் திருவுளம் நிறைவேற்றுவதே என் உணவு என்று கூறி பூலகுக்கு வந்த பாலனே, எங்கள் தந்தை கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பையும் தந்தையின் விருப்பத்தையே நாங்களும் விரும்ப அருள் வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எங்களுக்கு உணவாக மாறவே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து தீவன தொட்டியில் கடத்தப்பட்ட திவ்ய பாலனே, தகுந்த தயாரிப்புகளோடு இல்லாமல் பாவத்தோடு உம் உடலை உணவாகவும் பானமாகவும் அருந்திய நேரங்களுக்கு வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இந்த உணவால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுபட அருளையும் நோய்களில் இருந்து விடுதலையும் வேண்டுகிறோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ
மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றீர். இவ்வாறுவும் ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி வருவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்களை காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கின்றார். பேரொளியை காணச் செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர், அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான நீதியோடும் நேர்மையோடும் கூடிய ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று மகிழ்ந்து எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 2 முதல் 4 மற்றும் 6 மற்றும் 7 முடிய உள்ள இறை வார்த்தைகள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களிகூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. sa sa ni sa ga sa ga ma pa ma ga ma pa ga ri sa 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 ni sa ga sa ga ma pa ma ga ma pa ga ri sa ni 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 da ni da pa ma pa sa ni da pa. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா, அவரே ஆண்டவர் மெசியாவா, நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார்.
ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவரை அறியார் நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். அவரை அறியார் நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். வயல்வெளி நல்ல மலர்களும் வாழ்த்தி பாடி மகிழுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். வானங்கள் மகிழட்டும், வையகம் களி கூறட்டும். வானங்கள் மகிழட்டும், வையகம் களி கூறட்டும். கடலும் அதில் வாழ் அனைத்துமே களி நடனம் புரியட்டும். கடலும் அதில் வாழ் அனைத்துமே களி நடனம் புரியட்டும். நீதி நேர்மை நிறைந்திடும் நிலைத்த ஆட்சியை அறியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். அவரே ஆண்டவர் மெசியாவாம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களிலிருந்து விடுபடவும் எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தி நம் அனைவரும் தமக்குரியவராய் மாற்ற தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியந்து கூறும் திருத்துதர் பவுலடியின் வார்த்தைகளை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் இந்நன்னாளில் உங்கள் அனைவரோடு இணைந்து இந்த திவ்ய திருப்பலியை ஒப்பு கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களை பார்த்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. பெரிய பெரிய கோவில்களில் திருப்பலி வைக்கும்போது கிடைக்கின்ற சந்தோஷத்தை விட சிறு சிறு கோவில்களில் திருப்பலி நிறைவேற்றுவது மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் மனதிற்கு இருப்பது உண்டு. ஏன், எதற்காக அப்படிங்கிறது தெரியுமா? எதுக்காக, எதனால் அந்த ஒரு நிறைவு? மக்கள் ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க. பெரிய கோயில்னால் நம்ம எங்கேயோ நிற்போம், மக்கள் எங்கேயோ நிற்பாங்க. நாம் சொல்கிறது அவங்களுக்கு கேட்குதான்னு நமக்கு தெரியாது. நாம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் போய் சேருதான்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எது கேள்வி கேட்டாலும் பதிலும் வராது. ஏன்னா எங்கேயோ இருப்பாங்க,
யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் இவ்வளவு அருகாமையில் பளபளக்கும் புது ஆடைகளோடு எல்லாம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நன்னாளில் கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும்படியாகவும் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் உங்கள் குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாகவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். கிறிஸ்மஸ் அல்லது கிறிஸ்து பிறப்பு என்றவுடன் நம் மனதிற்கு வருகின்ற ஞாபகம் என்ன? நம் மனதில் தோன்றுகிறது என்ன? குடில், சாண்டா கிளாஸ், ஸ்டார், கேரல்ஸ், புது துணியா, பிரியாணி. யாருமே ஜீசஸை சொல்லவே இல்லை. இயேசு ஞாபகத்து வரமாட்டாரா? இயேசுவை யாருமே சொல்லவே இல்லையே. குடிலில் இயேசு இருக்கிறார். சரி, குடிலில் இயேசு இருக்கிறார், அதனால சொல்லலை. குடிலில் இருக்கிற இயேசு நமக்காக வந்த இயேசு, நம்மை தேடி வந்த தெய்வம். அதைத்தான் நாம் சிறப்பிக்க இங்கு வந்திருக்கின்றோம். கிறிஸ்மஸ் அல்லது கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் சிறப்பிக்கின்ற இந்த நேரத்தில் ஏன் கிறிஸ்துவின் பிறப்பை இந்த இரவில் நாம் கொண்டாட வேண்டும்? இந்த இரவில் அவருடைய பிறப்பை கொண்டாடுகின்ற அளவிற்கு என்ன சிறப்பு? எதற்காக இயேசு இந்த உலகிற்கு வந்தார்? பாவங்களை நீக்க. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது வசனம். யாராவது பைபிள் வச்சிருக்கிறீங்களா? யாராவது பைபிள் வச்சுருந்தீங்கன்னா வாசிங்க. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது வசனம். யாருமே பைபிள் கொண்டு வரலையா? வீட்டிலையாவது பைபிள் இருக்குதா? இருக்குது ஃபாதர், அது பத்திரமா இருக்குது ஃபாதர், கவலையே படாதீங்க, எந்த டேமேஜும் ஆகாது, தொடவே மாட்டோம் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகிற்கு தண்டனை தீர்ப்பை அளிக்க அல்ல, மாறாக தன் மகன் வழியாக மீட்கவே உலகிற்கு வந்தார். அப்போ கிறிஸ்து எதுக்காக இந்த உலகில் பிறக்கின்றார் என்றால், நம்மை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்குவதற்கு அல்ல. நாம் எல்லாம் பாவிகள், இந்த பாவிகளுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10. திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன். அப்போ கிறிஸ்து எதற்காக வந்தார்? ஏன் நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகின்றோம்? நாம் வாழ்வு பெறுவதற்காகவும் அந்த வாழ்வு நிறைவாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதனால தான் இந்த இரவில் அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யோவான் நற்செய்தி 12:46. 12:46. யோவான் 12:46. என்னில் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். அப்போ கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி இருள் இருக்கக்கூடாது, அகல வேண்டும். எனக்கு சாபம் போட்டாங்க ஃபாதர், செய்வனை வச்சுட்டாங்க ஃபாதர், யார் என்ன பண்ணான்னு தெரில ஃபாதர், யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரில ஃபாதர், எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, எல்லாமே இருளாகவும் தோல்வியாகவும் இருக்குது ஃபாதர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கிறிஸ்து எதற்காக வந்தார்? என் வாழ்வு இருளாக இருக்கின்றது, என்னால் எதையுமே
ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் நான் இருக்கிறேன் ஒளியாக, உன் வாழ்விற்கு ஒளியாக, வழியாக, வாழ்வாக நான் இருக்கிறேன் என்று இந்த உலகிற்கு நம்மை தேடி கிறிஸ்து வந்திருக்கின்றார். அடுத்ததாக லூக்கா நற்செய்தி 19:10. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை மீட்டெடுக்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ இழந்து போனது என்ன? இழந்து போனது என்ன? இழந்து போனது எது? அதை ஏன் மீட்க வந்திருக்கிறார்? நாம் எதை இழந்து விட்டோம்? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? கடவுள் அவர்களுக்கென எல்லாவற்றையும் உருவாக்குகின்றார், எல்லாவற்றையும் படைக்கின்றார். படைத்துவிட்டு எந்த குறையும் இல்லை என்ற ஒரு தோட்டத்தில் அவர்களை வைக்கின்றார். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு கட்டளை, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த மரத்தை மட்டும் நீங்கள் தொடக்கூடாது, அதில் உள்ள கனியை உண்ணக்கூடாது என்று சொல்லுகின்றார். அதை உண்டால் நீங்கள் சாவீர்கள் என்று கூறுகின்றார். இந்த சாவு எதை குறிக்கிறது என்றால் அருளை குறிக்கின்றது. அப்போ அருளின் இழப்பை அது குறிக்கின்றது. அப்போ இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, அருளை அவர்கள் இழந்து விட்டார்கள். அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் மீண்டும் மக்களுக்கு கொடுக்க கிறிஸ்து இவ்வுலகிற்கு வருகின்றார். அதைத்தான் இந்த 2வது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. மனிதருக்கு கடவுளின் அருள் கிறிஸ்து வழியாக கிடைத்திருக்கின்றது. அதனால தான் இழந்து போனதை நான் மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன். நாம் நம் வாழ்வை இழந்தவர்கள், பாவத்தினால் அதை இழந்தோம், அதை மீட்டெடுத்து அருளால் ஆசீரால் நம்மை நிரப்ப கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்திருக்கின்றார். அப்படி என்றால் இன்று கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும் கிறிஸ்து மீண்டும் மன்னித்து நம்மை அருளாலும் ஆசீராலும் இந்த இரவில் நிரப்புகிறார் என்பதை நாம் முழுமையாக விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 45வது வசனம். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 45வது வசனம். மார்க் 10:45. ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். எதற்காக கிறிஸ்து வந்தார்? தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டாற்றுவதற்கும் பலருடைய வாழ்வுக்கு பலியாக தன்னுடைய வாழ்வை பலியாக்கவுமே வந்தார் என்று கூறுகின்றார். அப்போ கிறிஸ்து இன்று நம்மை தேடி வந்திருக்கின்றார் என்றால் நமக்காக, நம் பாவங்களுக்காக தன்னையே பலியாக்கி நமக்கு வாழ்வு கொடுக்க அவர் வந்திருக்கின்றார். அப்போ உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா எது என்றால், என் கிறிஸ்து என்னுடைய மீட்பர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் கிறிஸ்து எனக்கு வாழ்வு கொடுக்க வந்தார், அந்த வாழ்வு நிறைவாக கிடைக்கும்படியாக வந்திருக்கின்றார். என் கிறிஸ்து எனக்காக இவ்வுலகிற்கு வந்தார். அவர் நான் இருளில் வாழாதபடி பாவத்திலிருந்து மீண்டு ஒளியின் மக்களாக வாழும்படி இங்கு வந்தார். என் கிறிஸ்து என்னை தேடி வந்தார். அவர் நான் இழந்த அருளை மீட்டெடுத்து என்னை ஆசீர்வதிக்க இவ்வுலகிற்கு வந்தார். என் கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார். அவர் நான் வாழ்வு பெறும் பொருட்டு சிலுவையில் தன்னை கையளிக்க, பலியாக்க இவ்வுலகிற்கு வந்தார். இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு நம் வாழ்வை இந்த கிறிஸ்துவின் விழுமியங்களுக்கு ஏற்ப கிறிஸ்துவின் வழியில் நாம் வாழ்ந்தோம் என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு உண்மையிலே அர்த்தமுள்ள ஒரு பிறப்பாக இருக்கும். உண்மையிலே நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அதை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? கிறிஸ்துவை மீட்பராகவும், கிறிஸ்துவை நம் ஒளியாகவும், கிறிஸ்துவை நம் வாழ்வாகவும், கிறிஸ்துவை நம் உண்மையாகவும் நாம் உண்மையிலே ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோமா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா?
கிறிஸ்து நமக்கு ஒளியாக இருக்கிறாரா, அல்லது சாத்தானின் வார்த்தையின்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்து தான் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறாரா, அல்லது சாத்தானின் வார்த்தை தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எப்படி இருக்கிறது? குடிலில் பிறந்தவரை கோட்டையில் தேடிக்கொண்டிருக்கிறோம். குடிலில் பிறந்தவரை கோட்டையில் தேடிக்கொண்டிருக்கிறோம். மாட்டு தொழுவத்தில் பிறந்தவருக்கு லட்சத்தில் செலவு செய்து குடில் கட்டுகிறோம். மாட்டு தொழுவில் பிறந்தவருக்கு லட்சங்களில் செலவு செய்து குடில் கட்டுகிறோம். பிறக்க கூட இடம் கிடைக்காதவருக்கு தெருவெல்லாம் குடில்கள் இன்று. பிறக்க கூட இடம் கிடைக்காதவருக்கு தெருவெல்லாம் குடில்கள் இன்று. விலங்குகளோடு எளிமையில் ஏழ்மையில் பிறந்த இயேசுவுக்கு தோரணங்களும் வண்ண விளக்குகளும் இன்று. விலங்குகளோடு பிறந்த இயேசுவுக்கு வண்ண தோரணங்களும் விளக்குகளும் இன்று. இன்றும் சூசையும் மரியாவும் நம் மனக்கதவுகளை தட்டி கொண்டுதான் நிற்கிறார்கள். என் மகனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் என நம் மனக்கதவுகளை இன்றும் சூசையும் மரியாவும் தட்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள். எது கிறிஸ்து எதிர்பார்க்கும் கிறிஸ்து பிறப்பு விழா? எது கிறிஸ்து எதிர்பார்க்கும் கிறிஸ்து பிறப்பு விழா? லட்சங்களில் குடிலா, ஆயிரங்களில் வான வேடிக்கையா, 500 100களில் வண்ண தோரணமா? இல்லை. லட்சங்களில் குடிலா, ஆயிரங்களில் வான வேடிக்கையா, 500 100களில் வண்ண தோரணமா? இல்லை. மாறிய மனமும் பணிவிடை குணமும் பிரிவினை அற்ற சமுதாயமும் மகிழ்வான வாழ்வுந்தான் கிறிஸ்து எதிர்பார்க்கும் கிறிஸ்து பெருவிழா. மாறிய மனமும் பணிவிடை குணமும் பாகுபாடு பிரிவினை அற்ற சமுதாயமும் மகிழ்வான வாழ்வும் தான் கிறிஸ்து எதிர்பார்க்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இதை நாம் செய்ய தயாராக இருக்கிறோமா? நாம் மனம் மாறுகிறோமா? தீய வாழ்விலிருந்து, தீமையிலிருந்து, இருளின் சூழ்ச்சியில் ஆட்சியிலிருந்து, பாவ பிடியிலிருந்து நாம் மாற தயாராக இருக்கின்றோமா? பிறரை மதிக்காமல் எல்லோரும் எனக்கு கீழ் என நினைத்து பணிவிடை செய்ய மறந்து பிறர் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என நினைக்கிற மனநிலையிலிருந்து மாறுகிறோமா? மனைவின்னா எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். உன்னை கல்யாணம் பண்ணது எதுக்கு? துணி துவைக்க, சமைக்க, வீட்டு கூட்ட அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து இருவரும் இணைந்து பணிவிடை செய்கின்ற அந்த மனநிலை நம்மில் இருக்கிறதா? பிரிவினையற்ற சமுதாயம் நம்மில் இருக்கிறதா? மொழி, இனம், ஜாதி, எவ்வளவோ வேறுபாடுகள். இந்த பிரிவினையற்ற சமுதாயம் நம்மால் உருவாக்க முடிகிறதா? மகிழ்வான வாழ்வாக நம் வாழ்வு இருக்கிறதா, அல்லது போராட்டம் 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 என்றே சென்று கொண்டிருக்கிறதா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்வாக மாற வேண்டும் என நாம் இங்கே ஜெபிக்க இங்கு வந்திருக்கின்றோம். இறுதியாக கயிற்றில் நடக்கிறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? கயிற்றில் நடக்கிறவங்க. அப்படி ஒரு நபர் ஒரு நாள் 2 மிகப்பெரிய கட்டிடங்களுக்கு நடுவே ஒரு கயிற்றை கட்டி அதிலே நடக்கின்றார். நடக்கின்ற அந்த மனிதரை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். கைகளை தட்டி அவரை உற்சாகப்படுத்துகின்றார்கள். மக்களுடைய உற்சாகத்தில் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த நபர் நடந்து வந்து விடுகின்றார். கீழே இறங்கி வந்த அந்த நபர் அங்கு கூடியிருக்கின்ற அந்த கூட்டத்தை பார்க்கின்றார். எல்லோரும் அவரை கைகளை தட்டி வரவேற்கின்றார்கள். என்ன ஒரு வல்லமை, சக்தி! எல்லோராலும் இப்படி கயிற்றில் நடக்க முடியாது, அதுவும் இவ்வளவு உயரத்தில் யாராலும் செய்ய முடியாது என அவரை பாராட்டுகின்றார்கள். இப்பொழுது அந்த கயிற்றில் நடந்து வந்த அந்த நபர் அங்கு கூடியிருந்த அந்த மக்களை பார்த்து கேட்கின்றார், நான் கயிற்றில் நடந்து வந்ததை நீங்கள் பார்த்தீர்கள், மீண்டும் நான் அந்த கயிற்றில் நடக்க முடியுமா? என்னால் அதை செய்ய முடியுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா மக்களும் சொல்லுகின்றார்கள், ஒரு முறை நீங்கள்
எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து வந்துட்டீங்க. இனி எத்தனை முறை வேணாலும் உங்களால் நடக்க முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இனி எத்தனை முறை வேண்டும் என்றாலும் உங்களால் அந்த கயிற்றில் நடக்க முடியும் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். அப்பொழுது அந்த நபர் சொல்லுகின்றார், என் மீது நீங்கள் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள், இனி எத்தனை முறை வேண்டுமென்றாலும் நான் நடக்க முடியும் என நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அப்படி என்றால் உங்களில் யாராவது ஒருவர் உங்கள் குழந்தையை என்னிடத்திலே கொடுங்கள், நான் என் தோளில் வைத்து நான் நடக்க தயாராக இருக்கிறேன் என்று கேட்கின்றார். யாருமே முன்வரவில்லை. யாருமே தன் குழந்தையை கொடுக்க முன்வரவில்லை. நம்முடைய வாழ்வு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்கின்றது. கிறிஸ்து சொல்லுகின்றார், உன் வாழ்வை கொடு, உன் குடும்பத்தை கொடு, நீ என்னோடு வா, நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று கூறுகின்றார். நாம் என்ன சொல்கிறோம்? ஐயையோ கஷ்டம், ஐயையோ கஷ்டம், இதெல்லாம் நமக்கு ஆகாது, இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்காக, நம் வாழ்வுக்காக, நாம் மீட்புக்காக தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தவர் தான் நம் இறைவன். அந்த இறைவனை, அந்த கிறிஸ்துவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்காக எதையும் பார்க்காமல் உயிரையும் துச்சமென சிலுவையில் கொடுத்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகின்ற இன்று நாம் அந்த இயேசுவுக்காக நம் குடும்பங்களில், நம் சமுதாயத்தில் அன்பை, அமைதியை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை விதைக்க, வாழ்வாக்க தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்த அந்த அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி என்ற ஆசீர்வாதங்கள், அருள் வரங்கள் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் கிடைக்க இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் அருள் வரங்களால் நிரப்புவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகளில் நம் ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறுகின்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், தந்தையிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் கேட்பதையெல்லாம் தந்தை உங்களுக்கு தருவார் என நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். அவர் வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட மக்களாக நம் விண்ணப்பங்களை அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம்.
நாம் பாட வேண்டிய பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மீட்பினை இறையன்பினை எடுத்து வந்த எங்கள் இயேசு பாலனே, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் கொண்டு வந்த மீட்பினை இறையன்பின் செய்தியை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு பல்வேறு சவால்கள் திரு அவையை முறுக்கையிடுகின்றன. ஆபத்துகள், எதிர்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை சூழலில் திரு அவை தலைவர்கள் அன்பினையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நீர் அவர்களுக்கு ஏற்படுத்திய உமது மதிப்பீடுகளில் ஆழப்பட்டு அனுபவம் பெறவும், இதனால் எதிர்கொள்ளும் சவால்களை சந்தித்து இறையரசு நிறுவ ஆற்றல் பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் மீட்பின் ஆண்டவரே, உமது தெய்வீக அன்பின் செயல்பாடு எல்லா இடங்களிலும் எட்ட வேண்டும். முக்கியமாக வறுமையிலே வாடப்பட்டும் ஏழைகளுக்கும், துள்ளி விளையாடும் பள்ளி பருவத்தில் கொல்லி வைக்கப்பட்டும் பிஞ்சு உள்ளங்களுக்கும், சாதி வெறியால் சாவடிக்கப்படும் மனிதத்துவத்திற்கும், அரசியல் கொள்கைகளால் சுரண்டப்படுகிற வறண்ட வயர்களுக்கும் கிடைக்க வேண்டும். பிறப்பின் இந்த மீட்பு செயல்களால் நாட்டு மக்கள் நிறைவடைய இறைவா உம்மை வேண்டுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பான பிதாவே, நீர் உமது ஒரே பேரனா மகனை அள்ளி அளிக்கும் அளவுக்கு இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்தீர். உமது அன்பை உண்மை சம்பவமாக நாங்கள் இப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனந்த மகிழ்ச்சியில் நீர் எங்களுக்கு அனுப்பிய ஆண்டவர் இயேசுவின் பிறந்த நாளை மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் எங்களது கொண்டாட்டங்கள் உமது மகனின் பிறப்பை அர்த்தமாக்கிட வேண்டுமென்றும், ஊரெங்கும் உலகெங்கும் உன் மகனின் அருளொளி எங்கள் வழியாய் ஒளிந்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் பங்கினை ஆசிர்வதிக்க பிறந்த எங்கள் மீட்பின் ஆண்டவரே, எங்கள் பங்கினையும் வழிநடத்தும் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், உபகாரிகள் மற்றும் பங்கு மக்கள் அனைவரையும் உமது பிறப்பின் ஆசிர்வாத நிறைவில் திடப்படுத்தி உடல் உள்ள நலன்களை தந்தருள வேண்டும் என்றும், மேலும் எங்களது இந்த மகிழ்ச்சியின் வருகை இது போன்ற பெரிய விழாக்களில் மற்றும் தோன்றி மறையாது, என்றுமே நீர் விரும்புகின்ற இறை குடும்பமாக வாழ்ந்து அனைவரோடும் அன்போடு உறவாடி எங்கள் வழிபாடுகளை என்றும் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடி மகிழ அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இயற்கையில் உழைந்திடும் எம் இறைவா, நீர் எப்படி இயற்கையோடு இணைந்திருந்தீரோ அதை போல நாங்களும் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுத்தரும் தாரும். இந்த வருடம் நாங்கள் பல்வேறு இயற்கை சீற்றங்களாலும் கடும் வறட்சியாலும் அவதிப்பட்டு எங்களுடைய கவனக்குறைவே காரணம். இயற்கையோடு இணைந்து வாழாமல் அதை அழிக்க நினைத்ததற்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். இனிமேல் உன் அன்பை உணர்ந்து இயற்கையை பேணி காத்திட பலன் இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, ஆலயத்தின் பயன்பாட்டிற்காக அருகில் உள்ள நிலத்தை நாங்கள் வாங்க முயற்சிக்கும் போது உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் தேடுகிறோம். இந்த நிலம் உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் இடமாக மாறட்டும். இங்கு வாழும் அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆறுதல் கிடைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒரு சில நொடிகள் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம்.
அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த இரவு நேரத்தில் எங்களை அனைவரையும் ஒரே குடும்பமாக உமது திருப்பீடத்தின் முன்பாக எங்களை கூட்டி வந்திருக்கிறீர். உமதுக்கு நன்றி. உம்முடைய ஒரே மகனின் வருகையால் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவருடைய வருகையை சிறப்பிக்க கொண்டாட நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரே மகன் எங்களுக்கு கொண்டு வந்த அருளும் ஆசிரும் அன்பும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களில் எந்நாளும் நிலைத்திருக்க இந்நேரத்தில் ஜெபிக்கின்றோம். எங்களை உமது அருளின் ஆசியால் நிரப்பி அருளும். ஆவியின் வல்லமையால் நீர் வழிநடத்துவீராக. தொடர்ந்து நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உமது ஆவியின் வல்லமை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் இந்நேரத்தில் ஜெபிக்கின்றோம். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு எங்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். உறவு பெருக என்னை தருகின்றே. ஏற்றிடுவாய் காணிக்கையாய், மாற்றிடுவாய் வழி பொருளாய். ஏற்றிடுவாய் காணிக்கையாய், மாற்றிடுவாய் வழி பொருளாய். என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தருவேன் நான் உனக்கு இயேசு பாலகா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
கரங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பில் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
பிறந்த கிறிஸ்து பாலன் கொண்டு வந்த அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நம் பாவம் போக்க நம்மை தேடி வந்த இயேசு. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே. உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில். என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில். வரமே வரமே ஆட்கொள்ளும் என்னையே, வரமே அருட்கரமே ஆட்கொள்ளும் என்னையே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம். நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம். இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் நேசரே, நீ இல்லாமல் என்ன சுகம் என்ன சுகம் என்ன சுகம். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம். நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே இல்லாத நெஞ்சுக்குள்ளே. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த செய் எனக்கு உம்முடலை தருவாயா தருவாயா தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த செய் எனக்கு உம்முடலை தருவாயா தருவாயா தருவாயா. உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா. உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. விருந்துக்கு அழைத்து வந்தாய். ஊதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். வீதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய். ஊதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். பெருமையான பாத்திரம்
நான் அப்பங்களால் வழியில் செய்வாய். பெருமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழியில் செய்வாய். ஒன்றுமில்லா கற்சாடி நான் ரசமாய் நீ நிரம்பிடுவாய். உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா? உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா? இறைவா சம்மதமா? வார்த்தையாக இருந்தவரே வடிவெடுத்து வந்தவர் காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா? 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 கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித அன்னை தெரேசாவிடம் மன்றாட்டு. இரக்கத்தின் அன்னையே, அன்னை தெரேசாவே, ஆதரவற்றவர்களின் தாயே, எளியோரின் அடைக்கலமே, துயருவோரின் ஆறுதலே, அனாதை குழந்தைகளின் ஆதரவே, உம்மை தேடுபவர்களின் துயர்களுக்கும் அன்னையே, எங்கள் மேல் மனமிரங்கும். எங்கள் துன்ப துயரங்கள், வேதனை சோதனைகள், தேவைகள் அனைத்தும் நீர் அறிந்திருக்கின்றீர். உம் தாயன்பில் நம்பிக்கை வைத்து உம்மை நாடி வரும் எங்கள் அனைவரின் உடல் உள்ளம் நலம் பெற உதவி புரியும். எம் தேவைகளை கடைக்கண் நோக்கும். இந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்று தாரும். மேலும் எங்களை அன்னை மரியாயின் பராமரிப்பில் வைத்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். புனித அன்னை தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு யார் பூச வச்சா? ஃபாதர் பேர் ஃபாதர் ஜெரால். ஸோ இவர் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது போல் நமக்கெல்லாம் அவருக்கு நிறைய ஒர்க் இருந்தாலும் அந்த வேலை பளுவுக்கு நடுவில் நமக்காக இந்த கிறிஸ்மஸை நம்ம மக்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லியும் பல்வேறு விவிலிய கோட்பாடுகளை கொண்டு அதன் வழியாக கிறிஸ்து பிறப்பு எதற்காக இந்த தருணத்தில் இப்போது நமது மத்தியில் இயேசு ஏன் பிறக்கிறார் என்பதற்கு திருவிவிலியத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. திருவிவிலியத்திலிருந்து பல்வேறு உதாரணங்களை நமக்கு எடுத்து காட்டினார். அதற்காக தந்தைக்கு மிகுந்த கரவொலி எழுப்பி ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்வோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். அண்ட் இன்னைக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது? அப்பப்போ ஒரு சிலது விழுந்துச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். நம்மளுடைய இளைஞர் குழுவினர் முக்கியமாக இரவு பகல் பாராது உழைச்சாங்க. நான் ஒரு நாள் தான் இருந்தேன்.
அந்த நாள்லேயே நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் எப்படி பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைகள் எடுத்துகிட்டு செஞ்சாங்க. அதுக்காக நம்ம மிக்க நன்றி சொல்லணும். அடுத்து மூணாவதாக மிக முக்கியமானவர்கள் நம்முடைய பாடற்குழுவினர், இளைஞர்கள் ரொம்ப அருமையாக பாடினாங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இல்லையா? அருமையான ஒரு பாடல் பாடி நம்மை இந்த திருவழிபாட்டிற்குள்ளாக எடுத்து சென்றார்கள். அவர்களுக்கு ஒரு மிகுந்த கைத்தறல் கொடுத்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஆல் டுகெதர் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு விழா நன்றாக நடைபெற பல்வேறு நபர்கள் இதற்கு பின்பாக உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்காகவும் மிக்க நன்றி கூறி இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி. நன்றி ஜெபம். ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவினை கொண்டாட சென்ற திரு குடும்பம் போல குடும்பங்களாய் இணைந்து கிறிஸ்து பிறப்பு விழாவில் அவர் தருகின்ற மீட்பின் மகிழ்ச்சியை குருக்கள், கன்னியர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் கொண்டாடிய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக தந்தையாம் கடவுளுக்கும் நம் அன்பர் திருமகன் இயேசுவுக்கும் துணையாளர் தூய ஆவியாருக்கும் மூவொரு கடவுளுக்கும் நன்றி கூறி மகிமைப்படுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வில் உண்டு பருகிய நாங்கள் ஒரே திருமகனின் வரவிருக்கும் பிறப்பினால் புத்துயிர் பெற எங்களுக்கு அருள் பெறுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குளிரில் மன்னவன் பிறந்தார், மகிழ்வினை உலகில் விதைத்திட வந்தார். புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம். புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம். ஏழிசை சுரங்கள் இதயத்தில் ஏற்றி வாழ்த்திய பாடிடுவோம். ஏழிசை சுரங்கள் இதயத்தில் ஏற்றி
மனுவாகி நம்மில் உயிர் வாழ திருவுளம் கொண்டார். வார்த்தை மனுவாகி நம்மில் உயிர் வாழ திருவுளம் கொண்டார். விண்ணின் விடிவெள்ளி மண்ணில் ஒளி வீச மழலையாகவே மலர்ந்தார். விண்ணின் விடிவெள்ளி மண்ணில் ஒளி வீச மழலையாகவே மலர்ந்தார். Happy Christmas, Happy Christmas, Happy 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 Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார், மகிழ்வினை உலகில் விதைத்திட வந்தார். சித்தமே உலகில் செய்யவே இறைமகன் நினைத்தார். தந்தை சித்தமே உலகில் செய்யவே இறைமகன் நினைத்தார். வாழ்வின் மலமான வசந்தம் தினம் வீச தென்றலாகவே தவழ்ந்தார். வாழ்வின் மலமான வசந்தம் தினம் வீச தென்றலாகவே தவழ்ந்தார். Happy Christmas, Happy Christmas, Happy 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 Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார், மகிழ்வினை உலகில் விதைத்திட வந்தார். புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம். புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம். ஏழு இசை ஸ்வரங்கள் இதயத்தில் ஏற்றி வாழ்த்திய பாடிடுவோம். ஏழு இசை ஸ்வரங்கள் இதயத்தில் ஏற்றி வாழ்த்திய பாடிடுவோம். Happy Christmas, Happy Christmas, Happy 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 Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. பிறந்தது புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் கரிந்தது, பாலனை காண வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, அகரமும் நகரமும் இவரே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை காண வாருங்கள். காலமணி கரை காண ஆவலை காத்திருந்தோம். ஆண்டவர் மீட்பராய் நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காண ஆவலை காத்திருந்தோம். ஆண்டவர்
அவர் மீட்பராய் நமக்காக வந்திங்கு பிறந்துள்ளார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை காண வாருங்கள். வானமும் பூமியும் மீட்பரை பாட ஆவலாய் அழைக்கின்றன. கீதமும் ராகமும் பாலனை சேர நாம் இங்கு பாடிடுவோம். வானமும் பூமியும் மீட்பரை பாட ஆவலாய் அழைக்கின்றன. கீதமும் ராகமும் பாலனை சேர நாம் இங்கு பாடிடுவோம். அமைதியின் அரசர் இவர்தானே, அகிலத்தின் வேந்தரும் இவர்தானே. அமைதியின் அரசர் இவர்தானே, அகிலத்தின் வேந்தரும் இவர்தானே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, அகரமும் நகரமும் இவரே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. புனித லூர்து அன்னையே, புனித சூசேப்பரே, புனித அந்தோனியாரே, புனித தேவ சகாயம் பிள்ளையே, எங்கள் பாதுகாவலியாம் அன்னை தெரேசாவே, சகல புனிதர்களே புனிதையர்களே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.